மதியம் 2 மணி. கடுமையான வெயில். ஒரு மரத்தின் அடியில் ஜோதிடர் குமார் ஒரு சிறிய மேஜையில் நிறைய பஞ்சாங்க புத்தகங்களுடன் அமர்ந்திருக்கிறார். என்னடா குமாரு, இந்த மகாபாரத அர்ஜுனன் மாதிரி இந்த ஒத்த மரத்தடியில எவ்வளவு நாளைக்கு வில்ல தூக்கி நிக்க போற? சனிக்கிழமை சனிக்கிழமை ஆத்துல கூட்டமா வந்து அவுத்து விடுறாங்க போல. அட வாடா சுந்தரு, உன்னையாவது பார்த்தனே. அர்ஜுனன் சண்டையில நின்னாரு, நான் சலிப்புல நிக்கிறேன். உட்காரு உட்காரு. பாரு, இப்போதான் ஒரு அம்மாவோட ஜாதகத்தை பார்த்து முடிச்சேன். என்னவா உங்களுக்கு? என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு கேட்டிருப்பாங்க. இல்லனா என் புருஷனோட குடி எப்போ நிக்கும்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு மேல இங்க என்னடா புதுசா இருக்க போகுது? உன் பேச்ச கேட்டாலே உனக்கு நான் தான் சோதிடம் பார்க்கணும் போல இருக்கே. அவங்க கேட்டது என்ன தெரியுமா? இந்த மாசம் எங்க மாமியார் சொத்து பிரிக்கிறதுக்கு நல்ல நாள் இருக்கான்னு. நான் என்னடா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வச்சிருக்கேனா? அப்போ உங்க தொழில் தர்மப்படி நீங்க நல்ல நாளாதான் சொல்லி இருக்கணும். ஆனா அந்த மாமியார் மனசுல நல்ல நாள் வரணும்னா யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதுடா. விட்டுடா. நீ என்ன பண்ற? வேலை எப்படி போகுது? இல்ல இன்னமும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா, என் வாழ்க்கையில நீ மங்கு சனின்னு சொன்னியே, அது இன்னமும் முடியல போல இருக்கு. காலையில எழுந்து சலிப்பா இருக்குன்னு ஒரு டீ குடிக்கிற, மத்தியானம் இன்னமும் சலிப்பா இருக்குன்னு ஒரு லஞ்ச் சாப்பிடுற. மொத்தத்துல வேலை பார்த்தா சலிப்பு, வேலை பார்க்கலன்னா பயம். ரெண்டுல ஒண்ணுடா. என்னடா சொல்ற? இதோ பாரு, உன் ஜாதகத்துல திடீரென்று பேச்சை நிறுத்தி மேஜையிலிருந்து ஒரு சில்வர் டப்பாவை கையில் எடுக்கிறான். என்ன, என் ஜாதகத்துல திடீர்னு ஒரு மர்ம புதையல் இருக்கிறதா காட்ட போறியா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த டப்பாவை பிடி. என் வயிறு மூத்திரப்பையும் தான் இப்போதைக்கு என் சனி கிரகம் மாதிரி என்னைய பிடிச்சு ஆட்டுது. ஒண்ணுக்கு அவசரம் தாங்கல. நான் இந்த கடையை பாத்துக்கணுமா? நான் சோதிடம் பார்த்தேன்னா வந்தவங்க எல்லாம் ஒண்ணு கோர்ட்டுக்கு போவாங்க, இல்லனா மொத்தமா சாமியாராக போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. யாராவது வந்து ஜாதகம் கேட்டா இன்னைக்கு ராகு காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அனுப்பிடு. அது வரைக்கும் நீ தான் இந்த கடைக்கு முதலாளி. சரி, போயிட்டு வா. ஆனா சீக்கிரம் வந்துடு. உன்னை நம்பி நான் ஜாதகம் பார்த்தனா நீயும் நானும் ஒன்னா படுத்து தூங்க வேண்டியதுதான். போயிட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம். சுந்தர் குமார் போன திசையையே பார்த்தபடி தலையில் கை வைத்து மேஜையில் இருந்த புத்தகங்களை தொட்டு பார்க்கிறான். மெதுவாக தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். என் விதி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஜோதிட கடைக்கு என்னால முடிஞ்ச நல்லதை செய்யறேன். யாராவது வந்தா உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, காசி தர வேணாம், போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம். குமார் அவசரமாக சிறுநீர் கழிக்கச் சென்ற இடத்திலிருந்து நிம்மதியுடன் சாலையில் நடந்து திரும்பி வருகிறார். மரத்தடி ஜோதிட நிலையத்தில் சுந்தர் கூலாக குமாரின் ஜோதிட இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். ஒரு வாடிக்கையாளர் ஜோதிடரை பார்த்து திருப்தியுடன் தலையசைத்து அந்த இடத்தை விட்டு செல்கிறார். இதை பார்த்த குமார் அதிர்ச்சியில் வேகமாக ஓடி வருகிறார். குமார் வேகமாக நடந்து வந்து சுந்தரின் அருகில் வந்து மூச்சிரைக்க, சுந்தரு, நீ தான் உட்கார்ந்து இருக்கியே, என்னடா ஒரு ஆள் திரும்பி போறான்? நீ அவர்கிட்ட என்னடா சொன்ன? என்னடா பதற? ஒரு ஆள் உன்னை பார்த்துட்டு போனானே, என்னடா எதுவும் ஜோசியம் பார்க்கணும்னு கேட்டாங்களா? ஆமாண்டா, வந்து கேட்டான், அதான் நானே பார்த்து அனுப்பிட்டேன். நீயா பாத்தியா? ஆட பாவி, எந்த கிரகம் எங்க இருக்குன்னாவது உனக்கு தெரியுமா? ஒரு ஜாதகத்தை கூட பார்க்காம என்ன சொன்ன? அட பயப்படாதடா, ஏதோ கம்பெனில வேலை பார்க்கறானா, திடீர்னு வேலை போயிடுச்சான். அதான் என் நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டான். அப்புறம் நான் தெளிவா சொல்லிட்டேன், உனக்கு இந்த வேலை போனது நல்லதுதான். இது உன் விதிப்படி ஒரு சுப மாற்றம். இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு பெரிய கம்பெனில இதை விட நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஐயோ, வேலையே போனவனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லாம கவுன்சிலிங் கொடுத்து அம்பி இருக்க. சோதிடம் எங்கடா போச்சு? ஏண்டா, சோதிடம்ங்கிறது நம்பிக்கை தானே. நான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கேன். அப்படியா? நல்ல வாய்க்கு வந்ததை சொல்லிருக்க. காசு ஏதாவது கொடுத்தானா? அதுக்கு என்னடா சொன்ன? அட நீ வேற, நாம தான் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவன் அப்படி நிலைமையில இருக்கான். என்னடா சொல்ற? நான் காலையில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல, ஒரு போனி கூட கிடைக்கிறடா. அவன் நம்மளை விட பஞ்சத்துல அடிபட்டவன் மாதிரி இருக்கான். அதான் இப்போ காசு தர வேண்டாம், நீ கவலைப்படாத. சொன்னபடி ஒரு வாரத்துல வேலை கிடைச்சதும் நீ வாங்குற முதல் சம்பளத்துல எனக்கு வந்து தட்சிணை கொடு. அட பாவி, காலையில இருந்து ஒரு போனி கூட கிடைக்கல. வந்த ஒரு ஆளை கடன் வச்ச மாதிரி சோதிடம் பார்த்து அனுப்பி விட்டுட்ட. நீ என்னடா மகாத்மா காந்தி சோதிட நிலையமா நடத்துற? இங்க லாபம்லாம் என்னன்னு தெரியாதா உனக்கு? அட போடா குமாரு, அவனுக்கு 7 நாள்ல நல்லது நடக்கும் சொல்லியிருக்கேன். உனக்கு 10 நாள்ல நல்லது நடக்கும் பாரு. என்னடா உளர்ற?
என் கடையில லாபம் பார்க்காம என் நேரத்தை ஏன்டா கெடுக்கிற? லாபத்தை இப்ப மட்டும் பார்க்காதடா. இப்போ ஒருத்த முகத்துல சிரிப்ப கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு நிஜமாவே ஒரு வாரத்துல வேலை கிடைச்சு வச்சுன்னு வையேன், அடுத்த மாசம் உனக்கு ஒரு பர்மனன்ட் கஸ்டமர் கிடைப்பான். அவன் மட்டும் இல்லாம அவனோட நட்பு வட்டத்தையும் கூட்டிட்டு வருவான். போடப்போ, உன் லாஜிக்கை கேட்டா எனக்கு ஒரு மாசத்துக்கு சோதிடம் பார்க்க தோணாது. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு தெரியலடா. 10 நாட்கள் கழித்து ஒரு டீ கடையில் சுந்தர் சாவகாசமாக சூடாக டீ குடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய செல்போன் ஒலிக்கிறது. ஹலோ, என்ன குமாரு, இன்னைக்கு ராகு காலம் காலையிலே முடிஞ்சு போச்சா? எதுக்கு இந்த நேரம் போனு? குமார் மறுமுனையில் படபடப்பான நம்ப முடியாத குரலில், என்ன எங்க இருக்க, நீ ஓடிவாடா, இங்க ஒரு சூரிய கிரகணமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? சூரிய கிரகணம் முடிஞ்சா உனக்கு என்ன? தட்சணை கொடுக்க ஆள் வருவான்னு சொல்லு, நான் வந்துடுறேன். தட்சணையா? கோடி ரூபாய் தட்சணை? நீ உடனே வாடா, என் கடையில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னடா சொல்ற? இரு வரேன். சுந்தர் டீயை முடித்துவிட்டு காசு கொடுத்துவிட்டு குமாரின் ஜோதிட நிலையத்தை நோக்கி அவசரமாக விரைகிறான். குமார் தன்னுடைய நாற்காலியில் அமராமல் பக்கத்தில் சிலிர்த்துப் போய் நின்று கொண்டிருக்கிறான். என்னடா குமாரு, என்னாச்சு? யாருடைய கிரகம் உன் வாழ்க்கையில விளையாடிருச்சு? உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? யாருடா நீ? நான் எத்தனையோ ஜோசியம் பார்த்திருக்கேன், என் பாட்டங்காலத்து பஞ்சாங்கத்தை எல்லாம் புரட்டி பார்த்திருக்கேன். ஆனா நீயே எனக்கு ஜோசியம் பார்த்துட்டடா. என்ன ஆச்சு? தெளிவா பேசு. 10 நாளைக்கு முன்னாடி நீ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும்னு சும்மா அடிச்சு விட்டல்ல, சும்மா பேச்சு கொடுத்தானே ஒரு பையன். ஆமா, வேலை போனவனுக்கு ஆறுதல் சொன்ன. அவனுக்கு என்ன இப்போ? அவன் இப்போதாண்டா வந்து போனா. நீ சொன்னபடியே 7வது நாள் காலையிலேயே அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கு. நீ சொன்ன சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்குன்னு சொல்றான். ஓஹோ, சும்மா இல்லடா, நீ அவன்கிட்ட வேலை கிடைச்சதும் தட்சணை கொடுன்னு சொன்னல. அவன் வந்து இது என்னோட முதல் வருமானம், நீங்க சொன்ன நம்பிக்கைவா என்னை இந்த முயற்சி எடுக்க வச்சதுன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து என் மேஜ மேல வச்சுட்டு போறானே. எவ்வளவு ஜோசியம் பார்த்திருக்கேன், எனக்கு இது மாதிரி லாபம் கிடைக்கல. நீ பார்த்ததுனால எனக்கு நடந்திருக்கு. நீ பேசுற வார்த்தை தாண்டா பலிக்குது. பேசாம நீ இந்த கடையில என் கூட வேலைக்கு சேர்ந்துடு. நம்ம 2 பேரும் இத பெரிய லெவலுக்கு பண்ணலாம். நீ நம்பிக்கை ஜோதிடம் பாரு, நான் பழைய பஞ்சாங்க ஜோதிடம் பாக்குறேன். அட பாவி, 10 நாள்ல நீ பெரிய பிசினஸ் பார்ட்னரா மாறிட்டியா? நான் சும்மாதாண்டா. அன்னைக்கு ஒருத்தனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அடுத்து அவன் என்ன செய்வான்? அடுத்த வேலை தேடிதான் ஆவணுங்கிற அந்த அடிப்படையில ஒரு 7 நாள்ல உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு அடிச்சு விட்டேன். அப்போ நீ உண்மையிலேயே எந்த ஜோசியமும் பார்க்கலையா? இல்லடா, இப்பவாவது புரிஞ்சிக்க. மக்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க கிரகம் எதுவும் பெரிய லெவல்ல வேலை செய்யாதுன்னு தெரியும். அவங்களுடைய உழைப்புதான் வேலை செய்யும்னு தெரியும். தெரிஞ்சும் ஏன் ஜோசியம் பார்க்க வராங்க? அப்படின்னா அவங்க உங்ககிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தேடி வராங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மேலும் அவங்கள குழப்பி பயமுறுத்தி விடுறீங்க. ஜாதகம் இப்படி இருக்கு, ஜோசியம் இப்படி இருக்குன்னு. யாரும் இங்க சும்மா உட்கார்ந்திருக்க போறதில்ல. அவங்க முயற்சியை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் நல்லதா சொன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவாங்க. நல்லது நடந்தா ஜோசியம் பளிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. கெட்டது நடந்தா ஜோசியர் சொன்னபடி நம்ம நேரம் அப்படி இருக்குன்னு கொஞ்சம் மனசை தேத்திப்பாங்க, அவ்வளவுதான். சும்மா என் வாயால வந்த அந்த வார்த்தையும் நான் சொன்னது நடக்குங்கிற நம்பிக்கையும் தான் அவனை தூண்டிவிட்டு இன்னொரு உற்சாகமாக காரியத்துல இறங்க வச்சிருச்சு. முழுக்க முழுக்க அவனோட முயற்சி மற்றும் நம்பிக்கை தான் இந்த கதையோட ஜோசியம். நீங்க ஒரு நம்பிக்கை டீலர்களா தான் இருக்கீங்க. நீ இத்தனை நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்த, நான் இத்தனை நாளும் மனுஷங்களை பார்த்தேன். நீ சொல்றது நிஜம்தான் போல. இத்தனை நாளா நான் என் பஞ்சாங்கத்தை பார்த்தேன், மனுஷங்களை பார்க்கல. சரி, அப்போ இந்த காசை நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த காசுல 2 பேருக்கும் நல்ல ஃபில்டர் காஃபி வாங்கி குடிப்போம். அதுதான் இப்போதைக்கு கிரக பலன். என்ன நண்பர்களே, இந்த சுந்தர் சொல்லது சரிதானே? சரின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஜோசியம் ஜாதகம் பார்த்து ஏதேனும் அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.